ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இது ஒரு சின்ன அப்டேட். நான் புதுசாக வீடு மாற போகிறேன். இப்போ நான் இருக்கிற வீட்டிலேருந்து திரும்பவும் வேறு ஒரு வீட்டுக்கு நான் போக போகிறேன். இந்த வீட்டுக்கு வந்தோடனே என்னோடய ஹவுஸ் ஓனர் வீட்டில் செடி எதுவும் வைக்க வேணான்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால் நான் எந்த செடியும் வளர்க்கல. பட் புது வீட்டுக்கு போகும்போது எனக்கு செடி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இந்த வீட்டில் அந்த கற்பூரவள்ளி இலை செடியும் அதுக்கப்புறம் நான் ஒரு துளசி மட்டும்தான் வச்சுருந்தேன். ஊருக்கு போனப்போ இந்த டேபிள் ரோஸ் நான் எடுத்துகிட்டு பதியம் போட்டு வச்சுருக்கேன். சரி, இதுக்கு ஒரு பாட்டு வாங்கி அழகாக பால்கனியில் வைக்கிற மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து நான் அமேசானில் இந்த பாட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 கலர் பாட்டு, 5 கலரு, ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ரோஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நீட்டான பாட்டு. இது கூடவே தட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்து அதில் ட்ரெயின் ஆகிற மாதிரி. பாட்டுக்கு கீழேயும் ஹோல் இருந்தது. இந்த பாட்டோட குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. இது நான் டிசைன்லாம் செக் பண்ணி தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதோட சைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என் கையில் ஒரு ஜான் இருந்தது. ஸோ எனக்கு காம்பேக்டாக கரெக்டாக அமைஞ்சது. இப்போ இதில் எல்லாத்துலேயும் நான் மண் போட்டு பூச்செடி வைக்க போகிறேன். இந்த டேபிள் ரோஸ் செடிக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இது கலர் கலராக வைக்கிறது ரொம்ப இஷ்டம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உன் வீட்டில் என்ன கலர் இருக்குது, என் வீட்டில் என்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசி நாங்கள் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியெல்லாம் இந்த செடி வளர்த்துருக்கோம். இது ஒரு நர்சரியில் ஒரு ஆர்கானிக் மண் கலவை ₹150 மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஸோ இது எல்லாத்தையும் மண்ணெல்லாம் நான் பாட்டுக்கு மாற்றி நான் பதியம் இங்கேயே எடுத்து பிரித்து வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த செடியெல்லாம் நான் நட்டு வைக்கிறேன். ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்டும் நம்ம பூச்செடிகள்லாம் வைக்கலாம். அது மற்ற பூச்செடிகள் ரோஸு, செம்பருத்தி அந்த மாதிரி வாங்கி கலெக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ டேபிள் ரோஸை மட்டும் இங்கேயே செக்ரிகேட் பண்ணி பிரித்து பாட்டில் நான் நட்டு வச்சுட்டேன். பூச்செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அது கெஸ்ட்டு மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. நீங்கள் பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கங்க. நல்லா வளர்ந்து நிறைய பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் ஷார்ட்ஸில் ஒருத்தர் சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. என் பசங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. எனக்கு இப்போ நிறைய டைம் இருக்குது. ஸோ அதை ரொம்ப ஹாப்பியாக நான் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினச்சி என்னோடய கார்டனிங்கை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ரசித்து பூச்செடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இதில் எல்லோ அண்ட் பிங்க் கலர் டேபிள் ரோஸ் நான் வச்சுருக்கேன். மற்ற கலர்லாம் இனிமேல் தான் கலெக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். வேறு பூச்செடி வச்சாலும் நான் அதெல்லாமே நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இனி வர வீடியோஸ் எல்லாமே நியூ கிச்சன்லேருந்து புது வீட்டிலேருந்து பார்க்கலாம். அதுவரை கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்திருங்கள்.